காதலே காதலே தனி பெருந்துணையே கூடவா கூடவா போதும் போதும் காதலே காதலே வாழ்வின் நீளம் போகலாம் போகவா நீ வாங்க மக்களே, நம்ம ஈரோடு ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க, எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இவங்க தான் மக்களே நம்ம ஈரோ வீட்டில் வேலை செய்கிறவங்க. இவங்க நேம் வந்து வள்ளி. இவங்க வந்து இந்த வீட்டில் சமைக்கிற வேலை மட்டும் தான் செய்கிறாங்க. முதலாளி அம்மா, நீங்கள் சொன்ன சாம்பாரை செஞ்சுட்டேன், அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அது செஞ்சிருவேன். இவங்க தாங்க நம்ம ஈரோட அம்மா, ராஜி அம்மா. அக்கா, உங்களை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான் முதலாளி அம்மான்னு கூப்பிடாதீங்க, நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுங்க. நீங்கள் சாம்பார் மட்டும் வைங்க, கூப்பிட்டு நான் செஞ்சுக்கிறேன். அஜோ இல்லை, எனக்கு பட்டுன்னு அந்த மாதிரி வாயில் வரல. அதுவும் நீங்கள் எனக்கு வேலை கொடுத்த தெய்வம், உங்களை போய் எப்படி நான் பேர் சொல்லி கூப்பிட சொல்லுங்கள். கூப்பிட்டு நீங்கள் செய்கிறீங்களா? சரிம்மா, நான் போயிட்டு வெளியே வேலை இருந்தால் செய்கிறேன். சரிக்கா, நீங்கள் வெளியே வேலை இருந்தால் பாருங்கள், நான் போயிட்டு பசங்கள்லாம் எழுப்பி விட்டுட்டு வந்துடுறேன். ஏஞ்சாங்களோ என்னமோ தெரியல. நாயை பொறுக்கி நாயை, எனக்கு தெரியாது. நீ என்னோட இது கொடுத்து நான் சொல்லிட்டேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னோட பைக்கு கொடுக்க போறியா இல்லையா? இவங்க தாங்க நம்ம ஈரோட தங்கச்சி. இவங்க பேர் என்னன்னு கேட்குறீங்க, இவங்க பேர் ஜனனி. நான் என்னது ஓன் பைக்கியா? அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தது, என்னோட பைக்கு. ஏதாச்சும் சொல்லிட போகிறேன். அண்ணன் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பைக்கை சொன்னாங்க. நேற்று நீ பார்த்தியா இல்லையா? இன்னைக்கு நான் பைக்கணும் கூட, நான் குழச்சிக்கு எடுத்துட்டு போகணும். என்னடி உங்களுக்கு பிரச்சனை? டே, அவ பைக் சரி அவட்ட கூடண்டா. நேற்று நீ பார்த்த தானே? மாமா மாமா, என் ஃப்ரெண்டை பார்க்க போறேம்மா, ப்ளீஸ் மணிக்கு ஒரு நாளாக பார்த்துக்கிறேம்மா, அவள்கிட்ட சொல்லுமா மாமா ப்ளீஸ்மா. ஏண்டி, அண்ணன் தான் சொல்கிறாருல, எனக்கு ஒரு நாள் கொடுக்க வேண்டியதானே? அண்ணன் சொன்னேன்னு சொல்லிட்டு இருந்தேன், நான் கடுப்பாயிரம். இவன் ஒன்றும் எனக்கு அண்ணன்லாம் கிடையாது, சரியா? ஏண்டி, உனக்கு வர வர வாய் ரொம்ப கூடிக்கிட்டு போகுதுடி. இவங்க பண்ண அலப்பறையில் நம்ம இன்ட்ரடக்ஷன் பண்ண மறந்துட்டோங்க. இங்கே நிற்கிறாருல கருப்பா, இவர் தாங்க நம்ம ஈரோட தம்பி. இவர் பேர் என்னன்னா, இவர் பேர் ஆகாஷ். சரி சரி, ரெண்டு பேரும் ஏதோ பேசி முடிவு பண்ணுங்க. நான் போயிட்டு உங்கள் அண்ணன் ஏஞ்சிட்டானான்னு பார்த்துட்டு வரேன். அவன் இன்னும் உங்களை மாதிரி இல்லை, அவன் கண்டிப்பாக இன்ட்ரடக்ஷன் இருப்பான். பெரியவனே, அப்போ பெரியவனே ரெடி ஆகிட்டியாப்பா? ரெடி ஆகிட்டேம்மா, உள்ளே வாங்க. இவர் தாங்க இந்த கதையோட ஹீரோ, சேதுராம் இவர் பேர். எல்லாரும் வேற ராம்னு கூப்பிடுவாங்க, நீங்களும் ராம்னே கூப்பிட்டுக்கோங்க. கதையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியாப்பா? கிளம்பிட்டேம்மா, இப்போ நான் கிளம்பி போகுதுதான். சரிம்மா. இது தாங்க நம்ம ஹீரோட குடும்பம். சரி வாங்க, இப்போ நம்ம ஹீரோயினோட குடும்பத்தை போய் பார்ப்போம். இது தாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா. கடவுளே, என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் தான் நான் இன்னும் வரைக்கும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் அடிக்கடி கேட்குறதும் இது ஒன்று தான். என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். என் புருஷன் செத்துறதுக்கு அப்புறமா என் ரெண்டு பொண்ணுங்களே தண்ணி நல்லா இருக்கு நான் வளர்க்குறேன். ப்ளீஸ் கடவுளே, என் பொண்ணுங்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் கொடுத்துறாங்க. அம்மா, இங்கே தாண்டி இருக்கேன், வா. இவங்க தாங்க நம்மளோட ஹீரோயின், இந்த கதையோட ஹீரோயின் இவங்க தான். இவங்க பேர் சீதா மகாலட்சுமி. எங்கடி போனேன்? காலையில் ஒன்று எவ்வளோ நேரம் தேடி இருந்தேன் தெரியுமா? எங்கே போனேன்? இன்னைக்கு தங்கச்சி ஊர்லேருந்து வரல, அதான் அவளுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேம்மா. அவன் நீங்கள் எதுக்கு என்ன தேடினீங்க? எதுக்கடி தேடி இருக்க போகிறேன்? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உனக்கு காஃபி கொடுக்கறதுக்கு உன்னை தேடினேன். ஆனால் நீ எங்கே போனேன்னு தெரில. காஃபி தானே, அதை நான் குடிச்சிட்டு தான் போனேன். நானே செஞ்சு நானே குடிச்சிட்டு தான் போனேன். சரிம்மா, நான் போயிட்டு வெளியே வாசலில் தெளிச்சு கோலம் போடுறேன். லேட் ஆச்சு இன்னைக்கு கோலம் போடுறதுக்கு. கோயிலுக்கு போனேன், சரி போட மறந்துட்டு போயிட்டேன். நான் போய் இப்போ போகிறேன், சரியா? நான் போயிட்டு வரேன். ஹீரோயினுக்கு தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவள் இந்த வீட்டில் இல்லை, அவள் வந்துட்டு வேற ஒரு ஊரில் ஹாஸ்டலில் தங்கி படித்தா. பட் இப்போ தான் ஊருக்கு வர போகிறா. வாங்க நம்ம போய் அவளையும் பார்த்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோடை ஃபினிஷ் பண்ணோம். சந்தியா, சந்தியா, ஐயோ இந்த சண்டை எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. ட்ரெயினை ஊற்றி இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு போன தண்ணி பொறுத்த வாங்கிட்டு வரேனே. ஹே, இங்கே தாண்டி இருக்கேன், எதுக்கடி போய் ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கேன் சந்தியா சந்தியானே. என் மயிறு எங்கே போய் தொலைஞ்சுன்னு தெரியாம எவ்வளோ நேரம் தெரியுமா தேடிக்கிட்டு இருந்தேன். ஏய், இது சின்ன பிள்ளைங்க பார்க்குற சேனல் ஓகேயா? உடனே மயிறு கீரைன்னா பேசாத, அப்புறம் காப்பிரைட்லாம் இல்லை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வச்சு நீ பார்க்குறியா? இவங்க தாங்க நம்ம ஹீரோயினோட செல்ல தங்கச்சி சந்தியா. போலாமா வீட்டுக்கு? போலாம் வா. இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணல, இவர் ஹீரோவோட ஃப்ரெண்டு.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈரோடு காலேஜில் தான் ஒரு லெக்சரராக ஒர்க் பார்க்குறாரு. அப்புறம் நம்மளோட காதலே மெகா தொடருக்கு நீங்கள் இனிமேல் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும், சரியா? சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கொமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இனிமேல் டெய்லி 10 மணிக்கு வீடியோ வரும். நான் நிறைய வளர்றேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் இதில் வந்து நான் வந்து கால் எடுத்து வச்சு அறிமுகமாக இருக்கேன். அதனால் அந்த நர்வஸ் எனக்கு டைலாக் கூட அவ்வளோவும் வரலை. எனக்கு ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. எனக்கு அந்த பேசுகிறப்ப எனக்கு அந்த நர்வஸ் இருக்குது. அதனால தான் நான் டைலாக்ஸ் ரொம்ப வளர்கிறேன், எனக்கே தெரியும். இன்னொன்று நாய்ஸ் கேட்குது. அந்த நாய்ஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு டிப்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்கள் சொல்லலாம். நன்றி, வணக்கம். இனிமேல் இரவு 10 மணிக்கு காதலே மெகா தொடர் வரும். சப்போர்ட் பண்ணி எடிட்டிங்கும் எனக்கு தெரியல, சரியா? எடிட்டிங்கும் இப்போ தானே செய்கிறாங்க மாயா. அந்த ஹீரோ ஃபேமிலிக்கும் சரி, ஹீரோயின் ஃபேமிலிக்கும் சரி, இவங்களுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு இந்த கதையில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. வாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த நாளை நீ என் வாழ்க்கையில் கொடுத்துட்டு போயிட்ட. இது வரைக்கும் நான் ஒன்றை தான் தேடிட்டு இருக்கேன். நீ யார், என்ன, எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கூடிய சீக்கிரமாக உன்னை நான் கண்டுபிடிப்பேன். உன்னை கண்டுபிடிக்கிற அந்த நாள் அது உனக்கு நரகமாக அமையும்.